ராஜன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னால், அவர் எப்போவுமே பேசுகிறதுல கான்ட்ரவர்சி வரும், அது ஒரு இது வரும். ஆனால் பாராட்டுறதுலேயும் மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க, அதுதான் அவருடைய கிரேட்னஸ். எவ்வளோக்கு எவ்வளோ கோபமாக திட்டுறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருந்தால் மனசார பாராட்டிடுவார். ஸோ இன்றைக்கி சினிமாவில் எல்லாரும் எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க என்ன அப்படிங்கிறத அடிக்கடி எல்லா மேடையிலையும் சிறு தயாரிப்பாளர்களுக்காக குரல் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறது அவர். இப்போது இவர் பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறைப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தார். என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ராஜன் சார் நிறையா எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதே ஸ்டேஜில் நானே கூட அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸில் 4 தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு. இந்த சின்ன படங்கள் எப்படி வரும்? ஸ்க்ரீனுக்கு வந்தால் தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால் கவர்மெண்ட் நினச்சது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, 500 கோடியில் ஒரு சினிமா சீரழிஞ்சிடக்கூடாது, சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல விதமாக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் இதையும் இப்படி தேட்டரில் ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா, சிறு முதலீட்டாளர் படங்களுக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் சின்ன படத்தில் புதுசாக அறிமுகமாகிற மாதிரி தான் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் பெருசாக வளர்ந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி அவர் வந்தோடனே ராஜன் சார் ரொம்ப வருத்தமாக அதுதான் சொன்னார். ஒரு 5 பேர் தான், அதை தவிர்த்து வேறு படங்கள் ஒன்றுமே இன்றைக்கி ஓடுற மாதிரி இல்லை, அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுதான் அவர் பேசும்போதும் மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணார். இப்போ படத்தை இமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்து வச்சவர். அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள்லாம் கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க பாரு. அது டைரக்டர் படத்தில் பார்த்தோன்னையுமே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது அவர் பாட்டிலெல்லாம் நடிக்கும்போது அவருக்கு நேரில் நம்ம தான் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம், அதில் ஒரு டேக் ஓகே தான் மாறும். ஆனால் அவர் அசோக் அப்படி இல்லையே, எல்லா டேக்கும் தப்பாக கவுண்ட் பண்ணி சூரலாசித்திரங்களை சொன்னேன், தப்பாக செஞ்சால் ஒரு 5-6 டேக்கு 5-6 தடவை கட்டி பிடிக்கலான்னு. அந்த மாதிரி பாடல்களெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஸோ அவர் இதுக்கு முன்னால் இப்போ தான் ஒரு படம் ஆர் யூ ஓகே பேபி, அதில் பிரமாமா டான்ஸ் ஆடிந்தார். அதில் 2ம் இருந்தது. அந்த ஒரே பாட்டில் ஒரு டான்ஸ்லேயே பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது, மாடர்னும் இருந்தது. ஸோ இதில் என்னென்னா ஸ்பெஷலாக இதில் அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யார் ஸ்டண்ட் மாஸ்டர் தெரியல. ஸோ அந்த ஸ்டண்ட் மாஸ்டர், கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டைரக்டர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான். யாருக்கு அது சோதனை வந்தால் தான் நல்லது. சோதனை வராமல் சுவை இருக்காது, வெறும் இது சாதனையும் படைக்க முடியாது. அதனால் அது விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதல்ல, ஃபைனலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். அது எல்லாருமே இப்போ ராஜன் சார் சொன்னார், ஃபைனல் அவுட்புட்டு எல்லோரும் ரிச்சாக வந்திருக்கு, இத்தனை லொக்கேஷனில் போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க.